வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பேசிய பேச்சும் அவர் செய்த நாடகங்களையும் மக்கள் வந்து போலித்தனம் என்று நிரூபித்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் இந்தியாவிலேயே இவ்வளவு வேஷம் போட்ட பிரதமர் யாருமே கிடையாது. அதே மாதிரி மேடையில் ஒரு கூள கும்பிடு போடுவார். இந்த மாதிரி நாடகங்களை எல்லாம் நடத்தி அந்த நாடகம் தமிழகத்தில் எடுபடவில்லை அப்படிங்கிறது தான் 40 தொகுதிகளிலும் பெற்ற வெற்றி. அது வந்து எங்களுடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்களுடைய திட்டங்களுக்கும் கிடைத்த பெரிய வெற்றி. மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல திமுக டெபாசிட் இது மாதிரி அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து ஜீரோவா அசிங்கமா மக்களால் வந்து கேலி பேசப்பட்டு மீம்ஸ் ஆகி ரொம்ப அவமானத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கார் இன்னைக்கு. அதனால அவருடைய கணிப்புகள் எல்லாம் தவறானதுங்கிறது அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுது. இனிமேலாவது அவர் வந்து அரசியல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய கட்சியில் இருக்க மூத்தவர்களை மதித்து அவர் வந்து அந்த கட்சியை திருப்பி கொண்டு போனா தான் பாஜக கொஞ்சமாவது கால் பதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி இதே மாதிரி கடைசி வரைக்கும் தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொன்ன பாஜக வந்து தனி பெரும்பான்மையோடு கிடைக்காம ஒரு நிலையில் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர்களுடைய அதீத நம்பிக்கை அது. ஏதோ இந்தியாவே அவங்க கையில தான் இன்னமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சதுக்கு தவிடுபடி ஆகிற மாதிரி காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு நெருக்கடியில வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் பாஜக அறுதி பெரும்பான்மை வாங்க முடியாம பல மாநில கட்சிகளை நம்பி இருக்கு. அதனால மாநில கட்சிகளுடைய உரிமையை பறித்த நரேந்திர மோடிக்கு இது கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மரண அடி அப்படின்னு தான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.